பண்ணீங்களா? வாழ்க வளமுடன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஈஸி மேக்ஸ் தனலட்சுமிங்கிற சேனல்ல டிஎன் சமச்சீர் 10th மேக்ஸ் புக்ல இருந்து எல்லா சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அல்ஜிப்ரால குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கிறோம். சரியா? இப்போ இத எக்ஸசைஸ் 3.11ல பாருங்க, சால்வ் தி ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் பை ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தட்ல பண்றோம். சோ ஃபார்முலா மெத்தட்னா உங்களுக்கு x minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். சோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படினா அந்த சம் போறதுக்கு முன்னாடி a b c னா என்னன்னு எழுதிக்கணும். a னா x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், b ங்கிறது x ஓட கோஎஃபிஷியன்ட், c ங்கிறது கான்ஸ்டன்ட் ஆகும். ஃபார்முலா வந்து minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. புரியுதா? ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் b ஓட வேல்யூ -5. சோ ரெண்டு மைனஸ் கண்டிப்பா வரும், பாத்துக்கோங்க. ஏனா b ங்கிறது -5. இது ஃபார்முலால உள்ள மைனஸ். அதனால மறக்காம கரெக்ட்டா போட்டுட்டு வரணும். root of b square -5 whole square minus 4 into a வந்து 2, c வந்து 2. so 2 into 2. the whole divided by 2 into 2. எல்லாருக்கும் புரியுதா? ரைட். இப்போ minus into minus plus 5 plus or minus root of 25 minus 2 2 are 4 4 4 16 divided by 4. புரியுதா எல்லாருக்கும்? ரைட். அப்போ 5 plus or minus root 9 divided by 4 that is equal to 5 plus or minus 3 by 4. root 9 வெளிய எடுத்தாச்சுனா 3 ஆயிடும். இப்போ நம்ம பிரிச்சு எழுதுறோம். பிளஸ் போட்டு ஒரு தடவை எழுதுங்க, மைனஸ் போட்டு ஒரு தடவை எழுதுங்க. புரியுதா எல்லாருக்கும்? ரைட். அப்போ 8/4, 2/4. சோ இத கட் பண்ணீங்கன்னா 2, இது 1/2. சோ அப்ப x is equal to 2, 1/2. புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான். a equal to f square ஓட கோஎஃபிஷியன்ட் √2, b equal to -6, c equal to 3√2. so again we write the formula x is equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. Substitute பண்ணுவோமா? minus of -6 plus or minus root of -6 whole square minus 4ac. ac 4 into √2 into 3√2. the whole divided by 2 into √2. minus into minus plus. so 6 plus or minus 36 minus 4 3s are 12. √2 into √2 2. so 24 divided by 2√2. புரியுதா? அடுத்து பாரு, 6 plus or minus root of 12 divided by 2√2. புரியுதா? ரைட். இப்போ இந்த 12 வந்து நம்ம 5 ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் இல்லையா? சோ அப்ப ரெண்டு 2க்கு ஒரு 2 நம்ம வெளிய எடுப்போம். அப்போ 6 plus or minus 2√3 by 2√2. இப்போ இதுல 2 பொதுவா வெளிய எடுக்கணும். சரியா? அப்போ 3 plus or minus √3 the whole divided by 2√2. so 2 என்ன ஆயிடும்? கட் ஆயிடும் இல்லையா? so அப்ப x is equal to plus வச்சு 1/2 3 plus √3 by 2, 3 minus √3 by 2. இதான் ஆன்சர். புரியுதா எல்லாருக்கும்? ஓகே ஓகே கண்மணிங்களா? சாரி, √2 சரியா? மறக்காம கரெக்டா போடணும். இங்க கீழ √2 இருக்கு பாத்தியா? சோ √2 புரியுதா எல்லாருக்கும்? ரைட். இங்க வாங்க. a equal to 3, b equal to -20 and c equal to -23. so x is equal to -b. இதுல இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து உனக்கு x இதுல வந்து y ன்னு வருது பாத்தீங்களா? அதனால நம்ம x -b plus or minus root of b square minus 4ac by 2a. புரியுதா எல்லாருக்கும்? இந்த ஃபார்முலா. சோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு y ன்னு இந்த லெட்டர்னா நம்ம y தான் நம்ம சால்வ் பண்ணி எடுக்க போறோம். இப்போ இந்த சம்மையும் பாருங்க, f ங்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்? f தான் நம்ம சால்வ் பண்ணி எடுக்க போறோம். சோ அப்ப இந்த இடத்துல நம்ம x க்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கணும்? f அப்படி போட்டுக்கணும். புரியுதா? ரைட். இப்போ நம்ம y தான் சால்வ் பண்ண போறோம். சொல்லுங்க பாப்போம்.
minus 20 plus or minus root of b square minus 20 the whole square minus 4ac 4 into 3 into minus 23 the whole divided by 2 into 3. புரியுதா? So minus into minus plus 20 plus or minus root of 400. Okay, minus into minus plus. So இத multiply பண்ணா 4 3s are 12. 23 12 ஆக multiply பண்ணலாம். 46 3 2. Yeah. So 276 divided by 6. So 20 plus or minus root of 676 divided by 6. புரியுதா இருக்கும்? Right. இப்போ 20 plus or minus root 676 is 26. 26 into 26 676 அதனால 26. சரியா? சரி. இப்போ இத இங்க 2 டைம்ஸ் எழுதுங்க. 20 plus 26 by 6 20 minus 26 by 6. So 46 by 6 minus 6 by 6. இத கட் பண்ணீங்கன்னா 3 2s are 23. இத கட் பண்ணீங்கன்னா 1. So y is equal to, it means solution set. சரியா? solution set equal to 23 by 3 minus 1. புரியுதா எல்லாருக்கும்? ஓகேயா? சரி. நெக்ஸ்ட் பாருங்க. a equal to 36, b equal to minus 12a. கரெக்டா எழுதணும். c equal to a square minus b square. புரியுதா? இப்போ நம்ம என்ன செய்யலாம்? அதே மாதிரி x is equal to formula minus b plus or minus root of b square minus 4ac by 2a. இது formula. புரியுதா? சோ நமக்கு இங்க x க்கு பதிலா y ன்னு வந்திருக்கு இல்லையா? சோ y equal to minus 12a plus or minus root of b square 36 square b square minus 12a the whole square minus 4ac 4 into a 36 into a square minus b square the whole divided by 2 into 36. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே. So minus into minus plus plus 12a plus or minus root of minus 12 square பண்ணா 144 a square. Okay, right. இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 144 வரும். அத வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus 144 a square. அப்புறம் இங்க மல்டிப்ளை பண்ணும்போது minus into minus plus 144 b square. The whole divided by 72. அப்போ இது என்ன ஆயிடும்? இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். So 12a plus or minus அப்ப இது வெளிய வந்துச்சுனா 12b போடலாமா? The whole divided by 72. புரியுதா? இப்போ நீங்க என்ன செய்யணும்? 12 பொதுவா வெளிய எடுத்துட்டீங்கன்னா a plus or minus b the whole divided by 72. அப்போ 12 கட் பண்ணுங்க 1 12 6 12. புரியுதா? அப்ப என்ன செய்யணும்? இதுல நமக்கு y ங்கிறது தான் நமக்கு y is equal to a plus b by 6 a minus b by 6. புரியுதா? அப்போ இதுதான் ஆன்சர். கண்டிப்பா உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். நல்லா பாருங்க. உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினு சொன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இந்த வீடியோ அப்படினு தோணுச்சுனா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட்